வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, இந்த சின்ன பிள்ளைகளோட தப்பாக நடந்து கொள்கிற மனுஷரை பற்றி தான் பேச போகிறோம். இவங்க எல்லாம் மனுஷரென்று சொல்லலாது, மிருகம் என்று தான் சொல்லணும். அவங்களுக்கு அதில் என்ன சுகம் கிடக்குதோ, ஒரு பிள்ளையை கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. ஒரு ஆண் பிள்ளையும் சரி, ஒரு பெண் பிள்ளையும் சரி, அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க. இவங்களுக்கும் அம்மா அப்பா இருக்குது, இவங்களுக்கும் சகோதரம் இருக்கிறதுன்ட்டு எல்லாத்தையும் மறந்து இவங்களை ஏன் அப்படி ஆகுறாங்க தெரியுமா? சின்ன வயசுலேருந்து வளர்க்குற வளர்ப்பு முக்கிய காரணம். நீங்கள் கவனித்து பாருங்க, எந்த குடும்பத்தில் இருந்து அவங்க வாராங்களோ எப்படி வளர்கிறாங்களன்றது பொறுத்து தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் இப்போ நடந்த ஒரு பிள்ளைய ஒருத்தன் கொலை செய்திருக்கிறான். ஆனால் கற்பழித்து கொலை செய்துட்டான். ஆனால் அந்த தாய் வந்து நல்லா குடிச்சிட்டு தாய் விடிய ஒழும்பி தான் பிள்ளைய தேடி இருக்குது. அப்போ அந்த பிள்ளையில எங்கே தப்பி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே மெண்டலாக இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி நல்ல நிலைமைக்கு வாரது? அந்த பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணினாங்க யோசிச்சு பாருங்க. நாங்கள் சின்னல இருந்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயமா அதுகளோட நினைக்கணும், ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளை எனக்கு டைமில் நீ இதை கொண்டு வச்சு விளையாடு, அந்த ஃபோனை கொண்டு வச்சு விளையாடு என்று ஒவ்வொரு தாய் தப்புன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு எங்கே நல்லதை கற்றுக்கொள்ள போகிறாங்க? இந்த காலத்தில் உண்மையிலேயே கஷ்டம்தான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. வீட்டில் அம்மாவும் அப்பாவும் வேலை செய்து தான் ஆகணும். ஆனால் அப்படி இருந்தால் பிள்ளைகளை பெறாமல் இருக்கணும். அப்படி பெற்றா பிள்ளைகள அம்மம்மாவோ அப்பப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோட வளரணும். அப்போ தான் அது நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இப்போ என்னென்றால் உலகம் பூனோடையே போகுது. பிள்ளையாளுக்குதா இந்த ஃபோனை கொண்டு வச்சிரு. அப்போ பிள்ளைக்கு வேறு விஷயமே தெரியாது, ஃபோன் ஒன்று தான் தெரியும். அந்த ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குதோ அதைத்தான் அது பழகுது. அப்போ அன்பு பாசம் எதுவுமே தெரியாது. ஒரு ஃபோனில் இருக்கிற அன்பு ஒரு அம்மாவில் இல்லாமல் போகும். அப்போ வளர்ந்து வர காலத்தில் அந்த பிள்ளை என்ன செய்ய போகுது? கொலை செய்கிறதோ இல்லை ஒரு ஆளை கஷ்டப்படுத்துகிறதோ அந்த பிள்ளைக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அது வந்து ஃபோனு உள்ளே தான் இருக்குது. வெளி உலகத்தில் அதுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அன்பண்டா என்னென்னு தெரியாது, ரத்தமண்டா என்னென்னு தெரியாது, நோவண்டா என்னென்னு தெரியாது. அப்போ அதை நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து பழக்கணும் அந்த பிள்ளைகளை. 5 வயசுக்குள்ளே அந்த பிள்ளை கற்றுக்கொள்கிறது தான் அது இந்த காலாகாலத்துக்கும் அது நிலைச்சி நிற்க போகிறது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு தரம் பிள்ளைகளோட கொஞ்சம் மினைக்கிடுங்க. அரசாங்கம் அரசு சட்ட ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் வந்து பார்க்கல, இதுகளெல்லாம் பாரக்கிடையில் எங்களோட பிள்ளைகள லைஃப் வீணாக போகுது, எங்களோட பிள்ளைங்கள வாழ்க்கை அழிஞ்சு போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் தான் முதல் எங்களோட பிள்ளைகளுக்கு பொடி காட்டாக இருக்கணும். எத்தனையோ பேர் சொல்கிறோம், அந்த சட்டம் ஒழுங்கு நீதி எல்லாம் சரியில்லை, அவங்க சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்கிறாங்க இல்லையண்டு. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். என்ன சொன்னால் எங்களோட பிள்ளைன்ற வாழ்க்கை முடிஞ்சிட்டுது. அவங்க வந்து அவங்க யார் என்று பார்க்குறது சொல்லுங்க பார்ப்போம். யார் என்று திருத்துறது? ஓகே, சட்ட நீதிகள் அவங்க தண்டனை கொடுத்தாலும் எத்தனை பேருக்கு என்று கொடுக்குறது? இதில் நாங்கள் தான் எல்லாரும் மும்முரமாக நின்று எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஒவ்வொரு தினம் புரிஞ்சு கொள்ளணும். அவன் ஒரு கெட்டவன் என்றால் அவன் நிறைய நடிப்பான், உங்களோட நல்ல மாதிரி உயிரை கொடுக்குற மாதிரி நடிப்பான். ஆனால் அவன் மைண்டில் தப்பான எண்ணம் தான் இருக்கும். அதை புரிஞ்சு கொள்ளுங்க.